டிசம்பர் 20. இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. தூக்கம் என்ன தூக்கம்? ஐயா, மூஞ்சி முகர கட்டையும் பாரு, 4 எலக்ட்ரிக் ட்ரெயினை முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட கொரட்டை வேற. விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்து படுத்த அதுக்குள்ள சுத்தி சோரை விட்டானுவா? ஆமா, இவர் பெரிய சலீமு, இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. என்னது, பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீமு, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்புவ இல்ல? இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு, கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கிறாங்களாம். எடுக்கட்டும், எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கேன். உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். பிஞ்சிடும். கோயில் சத்திரத்துல. தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். வழக்கமா பிஞ்சிடும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்குறது. ஏண்டி, கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன். இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுக்கிட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கன்றாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம், ஈரப்பாவாட, பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி, அதை விடு. புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. அப்படியே மலரும் நினைவுகள்லாம் மலருத. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மியூசிக்கா? ஐயா, வெறும் பயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குதே. உனக்கு ஒழுங்கா சோறு என்ன ஆகும்? ஒழுங்கா பாடியா மூளைக்கிட்டு மூஞ்சி முகர் கட்டையும் பாரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல.